ஆசை யாரை விட்டதோ உன்னொற்றை ஆசை எனும் போதையிலே என்னை விட்டு விட்டு போனாய். மா அம்மா தோ வரேன்டி. என்னடி புடவைலாம் கட்டிட்டு ரெடியா இருக்க? எங்கடி வெளியே போற? மா போகும்போது எங்க போறேன்னு கேட்டுட்டியா? போச்சு, நான் போன காரியம் விளங்குன மாதிரி தான். சரிடி, போயிட்டு எங்க இருந்து வர போற? மா ஒரு முக்கியமான வேலையா ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வெளியே போறேம்மா. போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன், வந்துருவேன். சரிடி, எங்க போனாலும் பத்திரமா பார்த்து போயிட்டு வா என்ன? சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க ஏங்க, கதவெல்லாம் திறந்திருக்கு, ஆனா ஆளை காணோமே. எங்கேயுமே காணோம். ஒருவேளை வெளியே போயிருக்காரோ? சரி, அப்படியே உட்காருவோம், வரப்ப வரட்டும். வீட்டை காலையில பெருக்கல போல இருக்கு, அதான் இவ்வளவு டஸ்டா இருக்கு. லட்டு, என்னங்க வந்துட்டீங்களா? எங்கங்க போனீங்க? கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. இங்க பக்கத்துல தாமா பால் விளையாடிட்டு இருந்தேன். சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் தூசியா இருந்துச்சுங்க, அதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். லட்டு, விளக்குமாறு கீழே போடு. இல்லங்க, தூசியா இருந்துச்சு. கீழே போடுன்னு சொன்னேன். ஏங்க, நான் க்ளீன் பண்ணக்கூடாதா? கிளீன் பண்ணலாமா? நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். ஆனா எப்ப எந்த வேலை செஞ்சாலும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி தான் பண்ணணும். இது இப்ப மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃபாலோ பண்ணணும். ஏங்க, நீங்க எதுக்கு செய்யணும்? நீங்க தான் ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறீங்களே. நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேங்க. இங்க பாரு லட்டு, வீட்டு வேலை எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இப்ப நீ என்ன சொன்ன? வீட்டுல சும்மா தான் இருக்கேன், நான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னல. நீ எப்போதுமே வீட்டுல சும்மா இருக்க கூடாது லட்டு. எப்போதுமே நீ உன்னை பிஸியாவே வச்சுக்கோ. நீ ஏதாவது ஒரு இடத்துல சாதிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா நீ பெரிய ஆளா வரணும். என்னை விட நீ ஜெயிச்சனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் லட்டு. அட போங்கங்க, என்னங்க நீங்க எப்ப பாரு எதையாவது பேசி பேசி உங்களை இன்னும் ரொம்ப பிடிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்லம்மா, நீ அந்த வீட்டுல வேலை செய்யறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து குட்டி பசங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கலான்னு. நேத்து கூட அந்த வேலையா தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். எப்படியாவது இந்த டியூஷனுக்கு மட்டும் சீக்கிரமா ரெடி பண்ணிட்டேன்னா அந்த வீட்டுல நீ வேலை செய்யறத விட்டுருவல. அதுக்காக தான் அவசர அவசரமா பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. என்னங்க, சுட சுட இட்லி எடுத்துட்டு வந்தேங்க. நீங்க சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். லட்டு, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரியா? நம்ம 2 பேரும் இங்கேயே சாப்பிடலாம். இன்னைக்கு இட்லி கூட எனக்கும் சேர்த்து தாங்க எடுத்துட்டு வந்தேன். என்னமோ தெரியல, இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். கரெக்டா நீங்களும் அதே மாதிரியே சொல்றீங்க. டேய், நம்ம பாட்டுக்கு தமிழை பார்த்து பேசலான்னு போயிட்டு இருக்கோம். அவர் என்னடா நினைப்பாரு? தெரியல, எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. வா போய் பாப்போம். எனக்கு அவர் மேலேயும் கொஞ்சம் டவுட்டு தான்டா. ஏன்னா நேரா பார்க்க வந்தப்பையும் தனியா பேசணும்னு சொன்னாரு. என் பர்மிஷன் எல்லாமே என்னோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு போனாரு. அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல, அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏய், அவர் ஃபோன் பண்ணும்போதே நீ பேசியிருக்கலாம் டி. அட்லீஸ்ட் அவர் என்ன சொல்ல வராருனாவது நம்ம கேட்டிருக்கலாம். டேய், அப்ப எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லடா. அவர் கால் பண்ணுவாரு, அட்டென்ட் பண்ணி பேசணும், நம்மளோட விஷயத்த சொல்லணும், எதுவுமே தோணல. நான் பாட்டுக்கு அப்படியே பிளாங்கா இருந்தேன். அப்பதான் சரி, ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் மறக்கணும், ரிலாக்ஸ் பண்ணலான்னு எஃப்எம்க்கு போனா ஃபர்ஸ்ட் காலரே நீதான். அது இன்னும் தலைவலியா இருந்துச்சு. ஏய் இரு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன்டா. ஆமா, நீ எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணல, அந்த காலர் ஐடி நம்பரை நான் ட்ரேஸ் பண்ணேன்டா. ஆனா அது லண்டன்ல காமிச்சிச்சு, அது எப்படி? ஆமாண்டி, அது லண்டன் நம்பர் தான். அது லண்டன் நம்பர் தான் பைத்தியமே. நீ தான் லண்டனுக்கு போகவே இல்லையே, அப்புறம் எப்படி அந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு? அதுவா, சொல்லுவேன், ஆனா நீ என்ன திட்டக்கூடாது. திட்டுறதா? வர்ற கோவத்துக்கு ஒன்னு அடிச்சே சாவடிச்சிருவேன்டா எரும மாடே. எவ்வளவு நாள வச்சுட்டு போன நீ? ஒரு வாரத்துல என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்ப. அது ஏண்டி ஞாபகப்படுத்துறப்ப? சரி, அந்த நம்பர் மேட்டருக்கு வா. எப்படி அந்த நம்பர் வந்துச்சு? அது ஆக்சுவலா நான் லண்டனுக்கு போயிட்டேன்னு உன்னை நம்ப வைக்கிறதுக்காக தான் உனக்கு எஃப்எம்க்கு கால் பண்ணேன். எனக்கு லண்டன்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கடி. அவங்க எனக்கு கால் பண்ணிட்டு உனக்கு அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் போட்டாங்க. உனக்கும் எனக்கும் கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு அவங்க மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க நம்பர் உனக்கு காலர் ஐடியில வந்துச்சு. என்னடி முறைக்கிறேன்? எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, இந்திரன் உனக்கு செட் ஆக மாட்டான், தமிழ் மொழியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. இவ்வளவு பெரிய ஃப்ராட நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறத நினைச்சு இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்டா. இவ்ளோ ஏன் நம்ம சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைபர் வைஷாலி ஸ்ரீனிவாசன் டியர் கூட சொன்னாங்க இந்திரன் லண்டனுக்கு போல வில்லேஜ்க்கு தான் போயிருக்கானு. அவங்கள கூட நம்பல நானு. ஹே லூசு, எல்லாம் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக தாண்டி. நீ என்ன மறக்கணும், உங்க அப்பாக்கு பிடிச்ச பையனா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உன் லைஃப்ல நீ செட்டில் ஆகணும். நீ எஸ்கேப் ஆகி இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா சுத்தணும் அதானே? ஆமா ஆமா, நான் இன்னொரு பொண்ணு கூட போய் ஜாலியா சுத்துறேன். எனக்கு தான் அப்படியே பொண்ணுங்க எல்லாம் கியூல நிக்கிறாங்க பாரு, பைத்தியக்காரி. உன்னை வச்சுட்டே என்னால சமாளிக்க முடியல. எது? என்ன வச்சு சமாளிக்க முடியலையா? ஏய் கிறுக்கி, ஒன்ன வச்சு இல்ல, ஒன்ன வச்சு சமாளிக்க முடியல. ONE ஒன். இல்லையே, என் காதுல வேற மாதிரில கேட்டுச்சு. டேய் வாய மூடு, எதுக்கு பல்ல பல்ல காமிக்கிற? ஏய் சிரிப்பு வருதுடி, கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மா நீ ஏன் வாழ்னு கத்திக்கிட்டே வர? வாழ்னு கத்துறனா? ஏண்டா அவ்வளவு சத்தமாவா பேசுறேன்? பாரு, நீ பேசுறத நினைச்சு உனக்கே சிரிப்பு வருதுல. தன்மை, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா தன்மை? இல்ல சந்திரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அம்மா அப்படி சொல்லிட்டு போறாங்க, நீங்க சந்தோஷமா இல்லையா? நீங்க என் பக்கத்துல என் கூட இருக்கிறத விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு வேணும் சந்திரு? நீங்க என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும். இல்ல தன்மை, நான் எங்கேயோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுது. என்னோட சுயநலத்துக்காக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். சந்திரு ப்ளீஸ், அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க எது பண்ணலனாலும் பரவாயில்ல, என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும். தன்மை, அம்மாடி தன்மை. பா வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. இல்ல கண்ணு, இருக்கட்டும். என்ன உடம்பு சரியில்லைன்னு மலர் சொன்னா? என்ன கண்ணு, எப்படி இருக்குப்ப? பரவாயில்லப்பா, இப்ப கொஞ்சம் தேவலாம். ஏன் கண்ணு, நைட்டு வெளியே எங்கேயும் சாப்பிட்டீங்களா? அது எதுவும் ஒத்துக்கலையா? ஆமாப்பா, நைட்டு முட்டை பரோட்டா சாப்பிட்டோம், அதுதான் அவளுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஏண்டா டேய், என்னை விட்டுட்டு நைட்டு 2 பேரும் முட்டை புரோட்டா கட்டிக்கிட்டீங்களாடா? ஏண்டா ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது? நேத்து நைட்டு காஞ்சு போன தோசையை திங்க முடியாம தின்னுட்டு இருந்தேன்டா நானு. ரொம்ப காஞ்சு போயிருந்துச்சுடா. அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நீங்களே ஊத்தி சாப்பிடுங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவா. நம்மளுக்கு ஊத்தவும் தெரியாது. அவளாவது காஞ்சு போன தோசையை ஊத்துறா, நான் பிஞ்சு போன தோசையா ஊத்துவேன். அப்பா இதுல அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த காஞ்சு போன தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி ஆடாது, தேங்காய் தனியா இருக்கு, சட்னி தனியா இருக்கு. அப்பா, இந்த ஏசி உங்க ரூம்ல வேலை செய்யலன்னு சொன்னீங்களப்பா, அதுக்கு மெக்கானிக்க கூப்பிட்டுருந்தோம்ல, அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்கப்பா. இல்லப்பா, போன் அடிச்சு கேட்டேன். அவன் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டான். அவன் என்னப்பா உங்க அம்மாவை விட மோசமானவனா இருக்கான். ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றான்ப்பா. வரட்டும், நாளைக்கு இருக்கு அவனுக்கு கச்சேரி. அப்பா, நாளைக்கு அவருக்கு கச்சேரி வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கச்சேரி ரெடியா இருக்குப்பா. என்ன கண்ணு சொல்ற? ஒன்னும் புரியலையே. கொஞ்சம் திரும்பி பாருங்கப்பா, புரியும். ஹே மலரு, நீ எப்ப வந்த? அந்த காஞ்சி போன தோசைய தேங்காய் தனியா சட்னி தனியா பிரிச்சு திங்கும் போதே வந்துட்டேன். ஹோ, அப்பவே வந்துட்டியா மலரு? இல்ல, உன் சமையலை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். தன்மைக்கு சமைக்கவே வராதுல, அதான் அத்தைய பார்த்து கத்துக்கோமான்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் மலரு. நல்லா காது குளிர குளிர கேட்டேங்க உங்க அட்வைஸ. அது ஒண்ணும் இல்லைங்க, உடம்புக்குள்ள கொழுப்பு அதிகமா இருந்தா வாயெல்லாம் குளறி நக்கல் பேச்செல்லாம் அதிகமா இருக்குமா, அதுக்கு கஷாயம் குடிச்சா சரியாயிடுமா. இந்தாங்க இந்த கஷாயத்தை குடிங்க, கொழுப்பெல்லாம் கரையும். ஏய் மலரு, இது நம்ம தன்மைக்கு போட்ட கஷாயம். பிள்ளை ரொம்ப வாந்தில எடுத்துட்டு கஷ்டப்படுதுல, அதுக்கு கூட மலரு. நான் தன்மைக்கு வேற போட்டுக்கிறேங்க, நீங்க ஃபர்ஸ்ட் குடிங்க. இந்தாங்க குடிங்க, வாய திறங்க. ஏய் மலரு, விட்டுரு மலரு. கசக்குது மலரு, கசக்குது மலரு. குடிங்க குடிங்க, என்ன நக்கல் பேசுறப்ப மட்டும் வாய் இனிச்சிச்சோ, இப்ப நல்லா கசக்கட்டும். குடிங்க குடிங்க, ஃபுல்லா குடிக்கணும். நக்கல் பேச்சு என்னைய பேசுறப்ப மட்டும் இனிச்சிச்சுல, நல்லா கசக்கட்டும், குடிங்க. ஐயோ டேய், உனக்கு அவங்க வீடு தெரியுமாடா? சந்திரன் கிட்ட கேட்டேன்டி, அவன் தன்மை கிட்ட கேட்டு, தன்மை உங்க அப்பா கிட்ட கேட்டு சொன்னாங்க. ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? சரி சரி. இந்த ஏரியா தான், தோ அந்த வீடு தான் நினைக்கிறேன். ஐயோ, பக்கத்துல வந்துட்டோமா? டேய் பயமா இருக்குடா. பாத்துக்கலாம் விடுடி. டிபி, அந்த நிம்மதி பொண்ணு கிட்ட பேச சொல்லியிருந்தேனே, கொஞ்சம் சீக்கிரமா. எனக்கு எங்க அப்பாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. நான் இன்னைக்கு போய் தன்மை அக்காட்ட மறுபடியும் கேக்குறேங்க. யார் அது காலிங் பெல் அடிக்கிறது? நம்ம வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்களே. இருங்க, நான் போய் பாக்குறேன்.
ஐயோ ஹே என்னாச்சு டிபி யார் வந்திருக்கா என்னங்க நான் வேலை செய்யறேன்ல ஒருத்தவங்க வீட்ல அவரும் அந்த நிம்மதி அக்காவும் வந்திருக்காங்கங்க அவங்க ரெண்டு பேரும் தாங்க லவ் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இல்ல நான் எதுவும் மாட்டிக்கிட்டேனா ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா இங்க எதுக்கு வந்தாங்க சரி நீ எதுக்கு இப்படி பயப்படுற நீ போய் பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கோ அவங்கள நான் பாத்துக்கிறேன் சரிங்க வாங்க ஹலோ மிஸ்டர் தமிழ் என்னோட பேரு இந்திரன் நானும் நிம்மதியும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போலான்னு வந்தோம் வாங்க வாங்க உள்ள வாங்க நிம்மதி சிஸ்டர் வாங்க உள்ள சிஸ்டரா வாங்க ப்ரோ உள்ள வாங்க சிஸ்டர் நீங்களும் வாங்க ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பயமா இருக்கு இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்தாங்கன்னு தெரியலையே ப்ரோ வாங்க வந்து உட்காருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன சாப்பிடுறீங்க காஃபியா இல்ல ஜூஸ் ஏதாவது போடவா ஜி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தோம் சரி வாங்க உட்காருங்க நிம்மதி வா உள்ள இந்த நிம்மதி உட்காரு சொல்லுங்க ப்ரோ என்ன பேசணும் தமிழ் ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிடுங்க நீங்க அவ்வளவு தூரம் என்கிட்ட பேசணும்னு சொன்னப்ப நான் உங்களை இக்னோர் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க இல்ல பரவாயில்லைங்க நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு தெரியாம நானும் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அண்ட் இன்னொன்னு உங்ககிட்ட கேட்காம உங்க பெர்மிஷன் இல்லாம உங்களோட ஃபோன் நம்பர் வாங்கினது என்னோட தப்பு தான் அதுக்கு சாரிங்க பரவாயில்லைங்க தமிழ் உங்களுக்கு நிம்மதிய தெரியும் நான் அவளுக்கு யாருன்னா தெரியுங்க நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க தானே அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அதுவா டிபி சொன்னாங்க டிபியா யாருங்க அது ஐ மீன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததை பார்த்துட்டு நானா முடிவு பண்ணேன் லவர்ஸா தான் இருப்பீங்கன்னு ஓ சரி சரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததை பார்த்து நாங்க லவ்வர்ஸா தான் இருப்போம்னு நீங்க முடிவு பண்ணேன்னு சொன்னீங்க ஆனா இப்போ உங்க முன்னாடி நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உட்கார்ந்துருக்கோங்க என்னது எனக்கு புரியல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் சொல்றேங்க இங்க பாருங்க தாலி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க கண்ணாடி போல் உடைந்திடும் மனது கவிதை ஒன்று பார்த்து போக கண்கள் கலங்கினாலும் என்னங்க என்ன சொல்றீங்க உண்மையாவா ஆமாங்க உண்மைதான் ஐயோ ஏங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயோ இது எங்க நீங்க முன்னாடியே சொல்லல என்கிட்ட ஏங்க ஆமா நீங்க ஏன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுறீங்க